யுத்தம். அத்தியாயம் 1. வைகை நதி அலைகள் துள்ள கம்பீரமாக அவன் எதிரே ஓடிக்கொண்டிருந்தது. அருண்மொழிபட்டன் தன் குதிரையை விட்டு கீழே இறங்கினான். சில்லென்ற நதி நீரில் கால் வைத்தான். உடம்பெல்லாம் கருத்து கிடந்தது. குடுமியும் முதுகும் தூசு அப்பி கிடந்தன. கண்கள் மூடி நதி தேவதையை வணங்கினான். மானசீகமாக குளிக்க அனுமதி கேட்டான். வணக்கத்தில் மூடிய கண்களை பிரிப்பது சிரமமாயிற்று. மூடிய கண்களுக்குள் நீல மலைத்தொடர்கள் தெரிந்தன. கரும் பச்சை மரங்கள் தெரிந்தன. காட்டு யானைகள் வந்தன. மான்கள் ஓடின. கேரள தேசத்து குறும்பர்களும் அவர்களின் வெள்ளை சிரிப்பும் பின்னின. 6 வருடங்கள். இனி அருண்மொழிபட்டனுக்கும் சேர தேசத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. மீசை அரும்பிய போது காந்தலூர் சாலைக்கு போர் பயிற்சி மாணவனாக வந்தான். இப்போது 18 வயது. முகமெங்கும் ரோமம். தலை குடுமி கனமாகிவிட்டது. வட்டக்கல் தூக்கி தூக்கி புஜம் புடைத்து விட்டது. கம்பி வளையத்தில் ஊஞ்சலாடி மார்பு படம் விரிந்து விட்டது. பத்மாசனமிட்டு மூச்சடக்க தெரிந்ததில் வயிறு குழைந்து முதுகு விரிவாகிவிட்டது. ஈட்டிகள் இடைவிடாது எரிந்ததும் வாள் வீசியும் கம்பு சுற்றியும் தசை நார்கள் முறுக்கேறிவிட்டன. கடற்கரை மணலில் 12 காதங்கள் தினமும் ஓடியதில் தொடைகள் திரண்டு முறுக்கேறி நிற்கின்றன. மனசு அமைதியாக இருந்தது. மரணம்தான் நிஜம். இத்தனை வீரமும் உடல் வலிவும் நொடி பொழுதில் மண்ணாகும். கல் தடுக்கி விழ தன் உடைவாளே தன்னை குத்தி மரணமுற்றவனும் உண்டு. உறங்கும்போது பாம்பு தீண்டியும் உண்ட உணவில் விஷமிருக்க அது மெல்ல பரவி ஜுரம் கண்டு குளிரால் செத்தவனும் உண்டு. உடம்பு ஒரு மண் பானை, உள்ளே ஆகாசம். பானை உடைய உள்ள ஆகாசம் வெளி ஆகாசத்தோடு கலக்கும். எனவே பானையை கண்டு மகிழாதே, ஆகாசத்தை மனதில் கொள். உடலை விட மனதே முக்கியம். மனமே, நீ மனதை நிர்மலமாக வைத்துக்கொள். பூவாக இரு. உடம்பு தானாக மணக்கும். பூக்கள் வைத்த தொன்னை மணக்கும். மாமிசம் வைத்த தொன்னை நாரும். எது மனமோ அதுவே உடம்பு. காந்தலூர் சாலை கடிகையில் இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். விடைபெறும் முன்பு 6 வருட பாடம் பற்றி மறுபடியும் சுருக்கமாக போதித்தார்கள். கேள், காது கொடுத்து சகலமும் கேள், கேள்வியிலேயே இரு என்று கட்டளையிட்டார்கள். கடிகையின் முதல்வர் பெரியவர் குஞ்சன் நம்பூதிரி வலக்கையில் கேயூரம் கட்டினார். இடக்கையில் புதிதாக கடிகையில் சேர்ந்த மாணவன் கேயூரம் அணிவித்தான். அருண்மொழிபட்டன் தன் கழுத்தில் உள்ள வீர தாலி அறுத்து குருவின் பாதங்களில் வைக்க காந்தலூர் சாலை கடிகை அவனை விடுவித்தது. இனி அருண்மொழிபட்டன் மாணவன் இல்லை, சகல போர் கலைகளையும் கற்றவன், போர் வீரன். இந்த பள்ளியின் கட்டளைகள் இனி அவனுக்கு பொருந்தாது. குருவுக்கு மட்டுமே ஊழியம் என்கின்ற 6 வருடங்கள் முடிந்துவிட்டன. பள்ளிக்கு மட்டுமே காவலன் என்கின்ற நியதியும் முடிந்துவிட்டது. இனி அவனது வாழ்க்கை, அவனது விருப்பம். எங்கும் போய் எந்த படையிலும் சேரலாம். எந்த படையில் சேரினும் காந்தலூர் சாலை கடிகை மாணவன் என்றால் குறைந்தது உப தளபதி பதவியாவது கிடைக்கும். 1000 படை வீரர்களுக்கு தலைமை தாங்க முடியும். கடிகையில் 5 வருட படிப்பு போதும். 6 வருடங்கள் தங்கினான் அருண்மொழி. ஆசிரியர் பயிற்சியும் பெற்றுக்கொண்டு வெளியே வந்திருக்கிறான். 100 பிள்ளைகளுக்கு போர் செய்யும் வித்தையை கற்றுக் கொடுக்கவும் பயின்றிருக்கிறான். அதனால் தான் கேயூரம் வெள்ளியில் இருக்கிறது. இல்லையெனில் தாமிர கேயூரம் தான் கிடைக்கும். அருண்மொழி இடையில் இருந்த வாளை அவிழ்த்து கரையில் வைத்தான். சுருக்கிட்ட பட்டு நூல் அவிழ்த்து புஜங்களில் இருந்த கேயூரங்களை களைந்தான். கேயூரங்களில் வாய் பிளந்து சிரிக்கும் சிங்க முகங்கள் இருந்தன. கேயூரங்கள் கழற்றப்பட்ட இடங்கள் வெண்மையாக இருந்தன. இதுதான் அவனது உண்மையான நிறம். 4 நாட்கள் மலை பாதை வழியே சேர தேசத்திலிருந்து கிழக்கு நோக்கி பயணம் செய்ததில் மலையின் மழை குளிர் தாக்கி தாக்கி மற்ற இடங்களை கருக்க வைத்துவிட்டன. தஞ்சை போவதற்குள் கருப்பு உதிர்ந்து மறுபடியும் பழுப்பு நிறம் வந்துவிடும். வீட்டில் இருந்தபடி உண்டு தூங்க 1 மாதத்தில் மறுபடியும் பொன்னிறம் வரலாம். அடே, உண்டு தூங்கவா உன்னை காந்தலூர் சாலைக்கு அனுப்பினார்கள்? அருண்மொழிபட்டன் தன்னைத்தானே சிரித்தபடி அதட்டி கொண்டான். ஆனால் அம்மாவுக்கு அதுதான் விருப்பம். எதற்கு இன்னும் 1 வருட படிப்பு? 5ஓடு முடித்து கொள்ள வேண்டியது தானே? உன் வயதை ஒத்த எல்லா குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டதடா. என் உறவு பெண், இவளை பிடிச்சிருக்கா சொல்லு? எண்ணெய் படிந்த தலையும் பட்டு சிற்றாடியுமாக, கழுத்தில் காரையும் காசு மாலையும், முகத்தில் பெரிய பொட்டும் புல்லாக்குமாக ஒரு 9 வயது பெண்ணை காட்டினாள். மான்குட்டி மாதிரி அது மிரண்டு போயிருந்தது. குட்டி ஏகத்துக்கும் வேலைகள் செய்யறதுடா. ரொம்ப அற்புதமா தளிகை பண்றது. நீ இன்னும் ஒரு வார்த்தை சொல்லு. இல்லை அம்மா, இப்போது வேண்டாம். அருண்மொழி பணிவாக மறுத்தான். படிப்பு தவிர வேறு எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை அம்மா. இனி அதற்கு அவசியமில்லை. இதுவரை பிரம்மச்சரிய விரதம் பள்ளியின் கட்டளை. இனி அவன் விருப்பம். ஆனால் அம்மா காட்டிய 9 வயசு பிராயத்தாலை வரிப்பதுதான் சிரமம். வெறும் அடிமை பெண்ணாய் மனைவி இருப்பது வேதனை. குதிரை சேனத்தை அவிழ்த்து விட்டு கொண்டு அதை ஆற்றுக்குள் விரட்டினான்.
ஆற்று வேகம் கண்டு குதிரை துள்ளி குதித்தது. சில்லிப்பு தாங்காது முதுகை பல முறை சிலிர்த்து கொண்டது. நீர்த்திவலை தெறிக்க நடனமாடியது. நடராஜா, அமைதியாக இரு என்று அதட்ட குதிரை அமைதியாகியது. போய் நீந்தி விட்டு வா என்று முதுகில் அடிக்க மெல்ல கவனமாக கால் வைத்து இறங்கி நீந்த துவங்கியது. ஆற்றில் அடித்து வந்த செடிகளை சுருட்டி முள் இல்லையே என்று சோதித்து பிறகு குதிரைக்கு அருகே போய் முதுகு தேய்த்து விட்டான். இவனும் முங்கி குளித்தான். நடராஜா, இன்னும் 3 நாள் பயணம். பாண்டிய தேசம் தாண்டியதும் தஞ்சை போய்விடலாம். போய் அம்மாவை பார்க்கலாம். அம்மாவை பார்த்துவிட்டு குடந்தைக்கு போகலாம். குடந்தையிலிருந்து பழையாறை போகலாம். பழையாறையில் யார் இருக்கிறார்கள் சொல்? உன் எஜமானி. நடராஜா, உனக்கு நினைவிருக்கிறதா உன் எஜமானியை? அவளை பார்த்ததும் அணைக்க தோன்றுமா உனக்கு? கவலை மறந்து போய் மக்கு மாதிரி நிற்பாயா? வீட்டு வாசலில் நின்றதும் கணைக்க வேண்டும். இல்லையேல் விழாவில் குத்து விழும். குத்து விழாமலேயே நீ கணைக்க வேண்டும். நீ கணைக்கும் சத்தம் கேட்டு அவள் வெளியே வர வேண்டும். அருண்மொழி என்று கூவ வேண்டும். எதற்கு சொல்கிறேன் தெரியுமா நடராஜா? நான் வாசற்கதவு தட்டியெல்லாம் கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட கூச்சமாக இருக்கிறதடா. அதனால்தான் உன்னை உதவி செய் என்கிறேன். உன்னை எனக்கு பரிசாக அளித்த சுந்தரியை நினைவில் இல்லையா? பழையாறை நக்கன் சோழகுல சுந்தரியை தெரியாதா? அவள் பாட்டும் நடனமும் நினைவில் இருக்கிறதா? உங்கள் உதவிக்கு இந்த குதிரை என் அன்பு பரிசு என்றாலே. ஏற்க தயங்கிய போது குதிரை ஏற்றம் தெரியும் இல்லையா என்றால் தாவி ஏறி தட்டிவிட்டு ஒரு சுற்றி வருவதற்குள் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டு விட்டாள். கதவு தட்டி குரல் கொடுக்க வெட்கமாக இருந்தது. மெல்ல பழைய அறையிலிருந்து தஞ்சை வருவதற்குள் அற்புதமான குதிரை என்பது தெரிந்துவிட்டது. ஒரு வருடத்தில் உயிர் நண்பனாகவும் மாறிவிட்டது. அவன் சின்ன அசைவை கூட புரிந்து கொண்டது. குதிரை இறங்கி கரை ஏற, முட்டாளே, மறுபடி காந்தலூர் சாலைக்கா போகிறாய்? அங்கென்ன வேலை? போய் எதிர்கரை ஏறு. குதிரையை மடக்கி விரட்டிவிட்டு உடைவாளும் சேனமும் துணிகளும் வாரி எதிர்கரை நோக்கி நீந்தினான். காலின் கீழ் கரை தென்பட நடந்து படித்துறை அருகே போய் படியேறினான். குதிரை குளித்த குளிர் நீக்க குறுக்கும் நெடுக்கும் ஓடிற்று. பிடரி களைந்து கருப்பு உடம்பு மினுமினுக்க கரையில் எகிரிற்று. யாரப்பா அது? குதிரையை அவிழ்த்துவிட்டு வேடிக்கை பார்ப்பது? பெண்கள் துறையில் வீரம் காட்டுகிறீர்களா? வயதான குரல் ஒன்று கரை ஏறும்போது அதட்டிற்று. நடராஜா, அருண்மொழிப்பட்டன் குரல் கொடுக்க குதிரை சட்டென்று நின்றது. 6 படிகள் கடக்க எதிரே ஒரு அந்தன கிழவர் 2 பெண் குழந்தைகளுடன் நிற்பது தெரிந்தது. மன்னிக்க வேண்டும், இனி குதிரை அசையாது. நீங்கள் ஆற்றுக்கு போகலாம். அருண்மொழிப்பட்டன் வணங்கினான். சேனம் கடிவாளம் இல்லாமல் நிற்கிறதே, முதலில் அதை கட்டி போடப்பா. சேனம் கடிவாளம் அருந்துவிடும், ஆனால் வார்த்தை மீறாது. நீங்கள் பயப்படாமல் போய் குளிக்கலாம். நடராஜா என்று ஏதோ சொன்னாயே? ஆமாம், என் குதிரையின் பெயர். இறைவன் பெயரை குதிரைக்கு வைத்து அதில் சவாரி வேறா? வேறு பெயரா கிடைக்கவில்லை? என் குதிரை ராஜ நடை, அதனால்தான் நடையில் ராஜன் என்று பெயர் வைத்தேன். அப்போது ஓடாத குதிரை என்று சொல். பெரியவர் கிண்டல் செய்தார். எழுதுபவனுக்கு படிக்க தெரியாது என்பீரோ? மாற்றி சொல்கிறாய். காவியம் படிக்க தெரிந்தவன் காவியம் எழுத முடியாதவனாகவும் இருக்கலாமே. இல்லை, எழுத்து நிதானமுடையது. நடை மாதிரி படிப்பு வேகமானது. ஓட்டம் மாதிரி நிதானமாக எழுதுகிறவன் வேகமாக படிக்க முடியும். அடேயப்பா, கெட்டிக்காரன் தான். எந்த ஊரப்பா உனக்கு? தஞ்சை. அடேயப்பா, காவிரி ஜலம், சோழ தேசம். பேச கேட்கணுமா? மேற்கிலிருந்து வருகிறாயோ? காந்தலூர் சாலை கடிகையிலிருந்து வருகிறேன். பெரியவர் சட்டென்று நிமிர்ந்தார். வருக வருக. தமிழ் வளர்த்த மதுரை மண்ணை நெற்றியிலிட்டு வருக. பட்டன் குனிந்து மண் எடுத்து நெற்றியில் திலகமாக இட்டுக்கொண்டான். காந்தலூர் சாலையனில் வடகளரி பயிற்சியா? ஆமாம். அப்போது தமிழில் பயிற்சி அதிகம் இருக்காது. வடமொழிதான் முக்கியமாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, தமிழ்தானே என் மொழி. அந்தனரோ? ஆமாம். திலகமாக நெற்றியில் மண்ணிட்டு கொண்டீர். வைணவமோ? ஆமாம். பயிற்சி முடித்து விட்டீரா? முடித்து விட்டேன். என்று பெரியவர் நெடுமூச்செறிந்தார். எல்லாம் இறைவன் செயல். ஏன் பெருமூச்சு? வைணவ பையனுக்கு இருக்கும் துடிப்பு சைவர்களுக்கு இல்லை. பாதி அத்வைதிகள் குடும்ப பாரம் தட்டி கழித்துவிட்டு சத்து அசத்து என்று போய்விடுகிறார்கள். இதோ இந்த 2 குழந்தைகளின் தகப்பன், என் மூத்த மகன், 2 பெற்ற பிறகு சந்நியாசம் என்று போய்விட்டான். நான் வைத்துக்கொண்டு திண்டாடுகிறேன். சைவர்களுக்கு சந்நியாசம்தான் கதி அல்லவா? குற்றம் உங்கள் மகன் மீது இல்லை. சைவத்தின் மீது என்கிறாயா?
எல்லாம் மாயை என்பவனுக்கு குடும்பம் எப்படி இருக்க முடியும்? தானே பிரம்மம் என்பவன் எப்படி இன்னொரு பிரம்மத்தை ஆள முடியும்? சரணாகதி என்று பிரம்மத்தை வழிபடலே சிறந்தது. வம்புக்கா வருகிறாய்? இல்லை பெரியவரே, மனதில் பட்டதை சொன்னேன். குதிரைக்கு கடிவாளம் பூட்டியாயிற்று, நீங்கள் போகலாம். பாருங்கள், கடிவாளம் பூட்டின குதிரைதான் பயமில்லாத விஷயம். அறுத்து எரிந்த குதிரை பயம்தானே. வைணவனை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை. உன் பெயர் என்ன தம்பி? அருண்மொழிப்பட்டன். ஆஹா, குதிரைக்கு இறைவன் பெயர், பிள்ளைக்கு அரசன் பெயர். நாராயணன் வாசுதேவன் என்று வைக்கலாகாதா? படு உசத்தியான குடும்பம் உன்னுடையது. அது எப்படி சோழ மன்னன் ராசராசன் பெயர் உனக்கு வைத்தார்கள்? ஆசைதான் காரணம் பெரியவரே. என்ன ஆசையோ? ராசராசன் போல சோழ மண்டல அரசனாகும் ஆசையா? இல்லை இல்லை, சோழ மன்னர் மீது உள்ள ஆசை, அன்பு, பிரியம், வாஞ்சை, சிநேகம், ஈடுபாடு. அடேயப்பா, சோழர்குல தொண்டர்கள் என்று சொல்லப்பா. ஆமாம், அரசியல் ரீதியிலாவது சைவர்களுக்கு அடங்கி இருக்கிறீர்களே, அதுவரை சந்தோஷம். ஆமாம், அப்படி என்ன தொண்டு? தினமும் காலையில் புருக்ஷ சூக்தம் சொல்லி அரசனை எழுப்புகிற கைங்கரியமா? இல்லை. விண்ணகரம் கட்ட கெஞ்சி அனுமதி வாங்கி அரச குடும்பத்துக்கு பூஜை செய்வதா? இல்லை. வெறும் சமையல் கட்டு உத்தியோகமா? இல்லை, என் தகப்பனாருக்கு அரசு உத்தியோகம். என்ன பதவியோ? முதலமைச்சர். பெரியவர் வியப்பில் வாய் பிளந்தார். ஆயூ என்று குழறினார். பிறகு முகம் துடைத்தார். 2 கைகளையும் குவித்து மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்றார். அருண்மொழிப்பட்டன் சிரித்தான். வணங்குவதும் வாழ்த்துவதும் வைணவனுக்கே உரியது. எல்லாம் பிரம்மன் என்கின்ற சைவருக்கு வணக்கமும் இல்லை, வாழ்த்தும் இல்லை. உண்டு தம்பி, உண்டு. என்னுள் இருக்கின்ற என்னை வணங்குவது போல உன்னுள் உள்ள உன்னை வணங்குகிறேன். முதலமைச்சரின் மகன் என்பதாலா? வித்தை அறிந்தவனும் ஈஸ்வரனும் ஒன்றே. உன் தகப்பன் வித்தை உள்ளவன். சதுர்வேதி, சேனாபதி, சோழ மண்டலத்து உய்யகொண்டார், வளநாட்டு வெண்ணாட்டு அமன்குடியான், ஸ்ரீ கிருஷ்ணன் ராமனான மும்முடி சோழ பிரம்மராயன் வாழ்க, அவர் குலம் வாழ்க. அருண்மொழிப்பட்டன் காதுகள் மீது கை வைத்து கொண்டான். கிழக்கு நோக்கி நின்றவர் கால்களை நோக்கி குனிந்தான். அபிவாதையே வைஸ்வாமித்ர, அகமார்ஷம, பிரியாஸ்ரீய, கௌசிக கோத்திர, அபஸ்தம்ப, சூத்ர யஜுசாகா, அத்தியாயி அருண்மொழி சார்மன், நாமஹகம் அஸ்மி போம் என்று தரையில் விழுந்து வணங்கினான். தீர்காயுஷ்மான் பவ என்று கை உயர்த்தி பெரியவர் வாழ்த்தினார். உன் நல்ல இஷ்டங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறட்டும். இந்த ஆற்றங்கரையில் உள்ள தேவதைகள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும். உலகில் எல்லா சம்பத்துக்களும் நிறைய பெற்று ஈஸ்வரன் அனுகிரகம், ஈஸ்வரன் பாதாரி விந்தம் உன்னுடன் நிலைக்கட்டும். உலகில் அவித்தை அழிய நீ காரணமாக கடவாய். நான் இடைவிடாது பூஜிக்கும் உமையின் பெயர் சொல்லி உன்னை வாழ்த்துகிறேன். மங்களம் உண்டாகட்டும். குளிர குளிர வடமொழியில் வாழ்த்தினார். எழுந்து நின்றதும் இடுப்பிலிருந்து விபூதி எடுத்து நெற்றியில் இட்டு தலையிலும் வைத்து ஊதினார். ஜபதபங்கள் உண்டல்லவா? உண்டு அந்தனரே. என் பெயர் ஈசான சிவபண்டிதன். குளித்து விட்டு வா, என் அகத்தில் உண்டு இளைப்பாரி போகலாம். இல்லை ஐயா, மறுக்காதே. முதலமைச்சர் மகன் என்று இல்லை. இது காந்தலூர் கடிகைக்கு என் மரியாதை. கடிகை மாணவன் வயிறு வாடக்கூடாது. அப்படி இல்லை, வழியில் சத்திரங்கள் இருக்குமே. சத்திரங்களா? மதுரையில் இருந்தன. இருந்தன என்றால் இப்போது இல்லை என்று அர்த்தம். ஏன்? அரசியல். குளித்து விட்டு வந்து பேசுகிறேன். அருண்மொழி பலகை மாதிரி இருக்கும் இடம் பார்த்து மேற்கு நோக்கி அமர்ந்தான். சூரியன் அஸ்தமிக்க துவங்கியது. பத்மாசனமிட்டான். மூச்சு இழுத்து கும்பகம் செய்து மெல்ல தளரவிட்டான். உட்கார்ந்த நிலை உறுதியாயிற்று. இடுப்புக்கு கீழே பூச்சி படபடத்து உஷ்ணமாயிற்று. மெல்ல மூக்கிலிருந்து நெற்றி நடுவே மனசால் தடவ மனம் அகலத்தையும் மறந்து அமைதியாயிற்று. கண்கள் மூட இருட்டு கவிழ்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.